ஓகே, எக்ஸலண்ட். ஸோ இப்போது எப்படி கார் பார்க்கிங் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நமக்கு கூகுள் ப்ளேவில் நமக்கு அந்த ஆப் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஜஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுங்க, வேறு முடிஞ்சது. அப்படி இல்லை அப்படின்னா ck.collectiva.in/t பார்க்கிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு எனி ப்ரௌசர், மொபைல் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து கூகுள் ப்ளேவில் நம்மளுடைய ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க சார். எப்படி வந்து என்னுடைய மொபைல் இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது? ஆப்னுடைய சர்ச் பாக்ஸுக்கு வாங்க. இங்கே மைன்னு டைப் அடிங்க. டைப் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மை கார் பார்க்கிங் வந்துடுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்மளுடைய கார் பார்க்கிங்கை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எக்ஸலண்ட். கார் பார்க்கிங் ஆப்பை நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்மளுடைய கார் பார்க்கிங் நேமை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆப்பை முதல்ல ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பேஜ் வரும். அதில் 4 ஆப்ஷன் வரும். இதில் 4வது ஆப்ஷன் பாருங்கள், நியூ கார் பார்க்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக கார் பார்க்கிங் நேம், ஓனர் நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இதை என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கார் பார்க்கிங் ஓனராக நம்ம லாகின் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸலண்ட். இந்த வீடியோவில் எப்படி ஒரு கார் பார்க்கிங் ஓனராக நம்ம லாகின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய ஆப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காட்டும். பார்க்கிங் ஓனர் அப்படின்ற மாதிரி. இந்த பார்க்கிங் ஓனர் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கிங் ஓனர் லாகின் வரும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ட்ரு பண்ண மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அது இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். ஸோ இங்கே இருந்து ஃபர்தராக என்ன பண்ணணுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து கான்ஃபிகரிங் கார் ஷெட்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸலண்ட். இந்த கார் பார்க்கிங் ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா முதல்ல நம்ம சில செட்டப்பை ரெடி பண்ணணும். அதில் முக்கியமான செட்டப் என்ன அப்படின்னா கார் ஷெட்ஸ் அண்ட் பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஷெட் இருக்குது. அந்த ஷெட்டில் ஒரு 10 வண்டியோ இல்லை 5 வண்டியோ நம்ம நிறுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பல ஷெட் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் கான்ஃபிகரேஷன். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷெட்டை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் எங்கிட்ட வந்து ஒரே ஒரு ஷெட்டு தான் சார் அப்படின்னா நீங்களே வந்து கார் ஷெட் ஏ பின்னு அந்த மாதிரி வந்து பேர் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஷெட்டாக பிரித்து வச்சுருக்கீங்க, அதுக்கு ஏபிசின்னு பேர் கொடுத்துருக்கீங்கன்னா தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் மெனுவில் இருந்து மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் மெனு வரும். இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் வரும். இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் ஃபர்தராக இந்த மாதிரி ஐக்கான்ஸ் வரும். இதில் கார் ஷெட்டுன்னு இருப்பாங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லிஸ்ட் வியூ. ஸோ நம்ம ஏற்கனவே என்னென்ன ஷெட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் புதுசாக வந்து ஷெட்டு ஆட் பண்ணணுன்னா இங்கே ப்ளஸ் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிறத டெலிட் பண்ணணுன்னா இல்லை எடிட் பண்ணணுன்னா மாற்றணும் அப்படின்னா இந்த ட்ரிபிள் டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும். இப்போ எனக்கு புதுசாக ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா இந்த ப்ளஸ்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஜஸ்ட் நேம் மட்டும் கேட்கும். நீங்கள் ஏபிசி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களோ அந்த நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே டைப் அடிச்சுட்டு சேவ் டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்துடும். அவ்வளோதான், மறுபடியும் லிஸ்ட்டு வந்துடும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லா ஸ்க்ரீனும் ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எப்போவாது இந்த டிஸ்கிரிப்ஷனை மாற்றணும் அப்படின்னா அந்த ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெனு வரும், எடிட்டு டெலிட்னு. இதில் நீங்கள் போயிட்டு வேணுங்கிறப்போ எடிட்டோ இல்லை டெலிட்டோ நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது எல்லா ஸ்க்ரீனுக்கும் காமன் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஃபிகரிங் கார் பார்க்கிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்கிங் ஸ்பேஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேம் கொடுத்துருப்போம். அதை நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஹோம் பேஜில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இந்த
செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், கிளிக் செட்டிங்ஸ் ஐக்கான். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெனு வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னென்ன கார் பார்க்கிங், இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் A1ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எந்த ஷெட் அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக நம்ம வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள், இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன பார்க்கிங் நம்பர், அதனுடைய எந்த ஷெட்டுக்கு கீழே அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே சேவ் டீட்டெயில் கொடுக்கலாம். சில டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷெட்டு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து டேமேஜாக இருக்குது, அது யூஸபிளாக இல்லை அப்படின்னா இந்த ஆக்டிவ்னு இருக்கு பாருங்கள், இதை இன்ஆக்டிவ்னு நம்ம டிக் மார்க் அன்டிக் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கணக்கில் வராது. எப்போ அதை மறுபடியும் ரெடி பண்ணுறோமோ அப்போது நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணோம்? சேவ் டீட்டெயிலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இது லிஸ்ட் வியூக்கு வந்துடும். வெரி வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி என்ட்ரி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், கிளையண்ட்ஸ் எப்படி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் பேஜ் மெனுவில் இங்கே பாருங்கள், கஸ்டமர்னு ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் கிளையண்ட் லிஸ்ட் எல்லாமே வரும். இதில் வழக்கம் போல் எடிட் பண்ணணுன்னா இந்த ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணுங்கள், இல்லை புதுசாக ஆட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்றைக்கு தேதி நம்ம ஷெட்டில் ஜாயின் ஆனார், பேர் என்ன, எந்த பார்க்கிங் அவருக்கு அலாட் பண்ணியிருக்கோம், என்ன கார் நம்பரு, அவருடைய மொபைல் நம்பர், இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நம்ம சேவ் டீட்டெயில் கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு லிஸ்ட் வியூ கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் பண்ணும்போது யார் யாருக்கு எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத எப்படி நான் வந்து என்ட்ரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர், இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்தெந்த மாதத்தினுடைய அவுட்ஸ்டாண்டிங் வந்து எந்தெந்த கிளையண்ட்டுக்கு இருந்ததுங்கிறத எப்படி நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஏன்னா ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு நம்ம டிமாண்ட் ரைஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஹோம் பேஜ் மெனுவில் இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளையண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்தீங்கன்னா லிஸ்ட் வியூ வரும். அதில் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த கிளையண்ட்டு எந்த மாதத்தினுடைய பில்லிங், அந்த மாதத்தினுடைய பில் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத, இப்போ சப்போஸ் ஒரு 2 மாதத்தினுடைய பில் அமௌண்ட் இருந்ததுன்னா 2 என்ட்ரியாக நீங்கள் போடுவீங்க. ஸோ ஒரு என்ட்ரி போட்டுட்டு சேவ் பண்ணிடுறீங்க, அதே மாதிரி இன்னொரு என்ட்ரி போட்டுட்டு சேவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததோ அதை நம்ம போட போகிறோம். அடுத்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம ஷெட்டுக்கு எந்தெந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வரப்போகிறாங்க, ஏதாவது எமர்ஜென்சி கேஸில் நம்மளுடைய கிளையண்ட்ஸ் வந்து சப்போஸ் வந்து பேட்ரி டவுனாக இருக்குது, வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா யாரை கூப்பிட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம போட்டு வச்சுக்கலாம். அது எப்படி பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸலண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அவங்கள எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கான்செப்ட். சார் ரொம்ப சிம்பிள். ஒரு மாதமாக வண்டி எடுக்கல, வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, பேட்ரி ட்ரை ஆகிடுச்சு. அப்போது அவர் என்ன பண்ணுவார்? ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு பேட்ரி பேக்கப் கொடுக்குற ஒரு ஆளை வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை இங்கே இந்த ஆப்பில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, கார் ஓனர்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் வருவாங்க. அதன் மூலமாக வேணுங்கிறவங்கள கான்டாக்ட் பண்ணி வண்டியை சீக்கிரமாக சரி பண்ணி அங்கே வெளியே கிளம்புவாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ நம்மளுடைய ஹோம் பேஜ் மெனுவில் பாருங்கள், செட்டிங்ஸ் மெனு இருக்குது. இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா அவங்களுடைய நேம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நேமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கம்பெனி நேம் மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி கலை ஆட்டோ கேரேஜ், ரத்தினம், கணேசன், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படிங்கிறத மட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஆட் சர்வீஸுன்னு வழியாக போயிட்டு அவர் என்னென்ன சர்வீஸிங் கொடுக்குறாரோ அதை நம்ம பண்ண போகிறோம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஆட் பண்ணோன்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கான்டாக்ட் பர்சன் பேர் என்ன, கம்பெனி நேமோ இல்லை பேர் என்ன, அவருடைய பேர் என்னவோ அதை போட்டுக்கலாம்.
இங்கே அவருடைய கான்டாக்ட் நம்பர், அவருக்கு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் தான் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் வியூவில் அது வந்துடும். சரி, வந்துருச்சு. இப்போ எப்படி புதுசாக சர்வீஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இவர் என்ன சர்வீஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது எப்படி ஆட் பண்ணுறது? இந்த ஆட் சர்வீஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவர் என்ன சர்வீஸ் கொடுக்குறாரு, அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாரு, ஸ்பெஷலாக ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நான் 9லேருந்து 6 மணிக்குள்ளே தான் சார் அவைலபிளாக இருப்பேன், நான் அங்கேயே வந்து நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தாருன்னா அதை இங்கே போட்டு வச்சுக்கலாம். இது அந்த நம்மளுடைய கார் ஓனர்ஸுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவர் கூப்பிட்டு பேசி அவங்க சர்வீஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லிஸ்ட்டில் வந்துடும். வெரி சிம்பிள். ஸோ மந்த்லி டிமாண்ட்ஸ் எப்படி வந்து மாதம் பில்லு ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்ரி மந்த் எப்படி வந்து டிமாண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக ஒவ்வொரு மாதத்துக்கும் போன மாதத்துக்கு இந்த மாதம் வந்து நம்ம இன்வாய்ஸ் டிமாண்ட் ரைஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்ட் அப்படின்னு ஹோம் பேஜ் மெனுவில் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே எந்தெந்த மாதத்துக்கு ரெண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோன்றது இங்கே வரும். புதுசாக ஒரு மாதத்துக்கு ரைஸ் பண்ணோம்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். எந்த மாதம் அப்படிங்கிறது கரண்ட் மந்த் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஜஸ்ட் ரைஸ் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. எல்லாருக்கும் கணக்கு எழுதி இவங்க இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிடும். ஆஸ் வெல் ஆஸ் அவங்களுக்கு இன்டிமேஷன் போயிடும். அடுத்த வீடியோவில் கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ண வரும்போது எப்படி என்ட்ரி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு கிளையண்ட் வந்து நம்மகிட்ட பேமெண்ட் பண்ண வராரு, அந்த பேமெண்ட் வந்து எப்படி வந்து என்ட்ரி போடணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மெயின் மெனுவில் கலெக்ஷன் ஒரு மெனு இருக்குது, ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா லிஸ்ட் வியூ வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டாப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி என்ன தேதியில் அவங்க கிளிக் பண்ண இது பேமெண்ட் பண்ண வராங்க, அந்த பர்டிகுலர் பார்க்கிங் நம்பரை என்ட்ரி போட்டிங்கனாவே அவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் வரும். எப்படி வந்து பேமெண்ட் பண்ணாங்க, கேஷா இல்லை பேங்க் வழியாக அவங்களுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா. சப்போஸ் பேங்க் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்கன்னா கூகுள் பேவா பேடிஎம்மா அப்படிங்கிறத இந்த ரிமார்க்ஸில் போட்டுக்கலாம். ஸோ கீழே அவருடைய எல்லா அவுட்ஸ்டாண்டிங் பில்லும் வரும். எந்தெந்த மாதத்துக்கு பே பண்ணுறாரோ அதை டிக் மார்க் பண்ணிங்கனாவே இந்த டோட்டல் அமௌண்ட்டு காமிச்சிடும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கிட்டு சேவ் டீட்டெயில்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிராஃபிக்கல் அனாலிசிஸ், நம்ம இது எல்லாம் என்ட்ரி போடுறதுக்குங்க சார், ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் நம்மளுடைய பிஸ்னஸ் அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கணும். அதை எப்படி பார்க்குறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸலண்ட். இந்த வீடியோவில் எப்படி வந்து கிராஃபிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வியூ அப்படிங்கிற ஐக்கான் வந்து ஹோம் பேஜில் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே ஒவ்வொரு அனாலிசிஸாக பார்த்துக்கலாம். இந்த மாதம் எவ்வளவு லாஸ்ட் 6 மந்த்ஸாக எப்படி வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்குன்றதை இங்கே பார்த்துக்கலாம். என்னென்ன மந்த்லி அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எந்தெந்த மாதத்தினுடைய பேமெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குன்றதை லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு உண்டானதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ், அதாவது 30 நாளைக்குள்ளார எத்தனை பேர் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், 60 நாளைக்குள்ளார எவ்வளோ பே பண்ணணும், 90 நாளைக்குள்ளார எவ்வளோ பே பண்ணணும், அதையும் தாண்டி எவ்வளோ பே பண்ணணுன்றதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது மந்த்லி டிமாண்ட்ஸ், எவ்வளவுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோன்றதை இங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார் எந்த அளவுக்கு வெளியே போகுது உள்ளே வருதுங்கிறத கார் மூமெண்ட்ஸில் பார்த்துக்கலாம். மந்த்லி மூவிங் வெஹிக்கிள்ஸ், ஸோ ஒவ்வொரு மாதத்தில் டோட்டலாக எத்தனை வெஹிக்கிள் வந்து மூவிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் எந்தெந்த பார்க்கிங் ஸ்பேஸ் எவ்வளவு வந்து ஃப்ரீயாக இருக்குது, மொத்தம் நம்மகிட்ட வந்து இப்போ 198 ஆக்பியாக இருக்குது, 15 ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இம்மீடியட்டாக ஏதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்த வீடியோவில் ப்ரீ புக்கிங், அதாவது இடம் இல்லை சார், ஒரு 2-3 மாதத்தில் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கூப்பிடுறோம், ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸலண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கார் ஷெட்டில் வந்து எதுவும் பார்க்கிங் ஸ்பேஸ் ஃப்ரீ இல்லை, பட் ஒரு 3 மந்த்ஸில் ஃப்ரீ ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் கட்டிட்டு போக சொல்லலாம். ஸோ எப்போ ஃப்ரீ ஆகுதோ நம்ம கூப்பிட்டு இன்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீ புக்கிங் சொல்கிறோம். அது எப்படி என்ட்ரி போடுறதுங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம்.
ஸோ வெரி சிம்பிள். ஹோம் மெனுவில் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிஸ்ட் வியூ வரும். வழக்கம் போல் மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் ஃபீட் பண்ணிக்கலாம். எந்த தேதியில் வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்ணார், அவர் பேர் என்ன, அவர் என்ன மாதிரியான வண்டி கொண்டு வந்து நிறுத்த போகிறாரு, அவருடைய மொபைல் நம்பர் என்ன, இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, கேஷாக கொடுத்தாரா இல்லை கூகுள் பே பண்ணாரா, அந்த மாதிரி டீட்டெயிலாம் நம்ம இங்கே ஃபீட் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில்னு கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கஸ்டமர்ஸுக்கு நம்ம எப்படி நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸலண்ட். கஸ்டமர் நோட்டிஃபிகேஷனை எப்படி நம்ம இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஹோம் மெனுவில் வந்துடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இங்கே ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். லிஸ்ட் வியூ வரும். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் மெசேஜ் டைப் அடித்து சேவ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நம்மளுடைய கார் ஓனர்ஸ் ஏதாவது சஜஷன்ஸ் நமக்கு அனுப்பிச்சாங்கன்னா நம்ம எங்கே போய் பார்க்கணும், எப்படி ரிப்ளை பண்ணணுன்றதை பார்க்கலாம். எக்ஸலண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளையண்ட் ஏதாவது சஜஷன் கொடுத்தாங்கன்னா என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய ஹோம் மெனுவில் சஜஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட்டு வந்துடும். ஸோ லேட்டஸ்ட்டு வந்து எடுத்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கால் பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னாவே அவருக்கு கால் போகும். அவர்கிட்ட என்ன ஏதுன்றதை நம்ம பேசி அதுக்குண்டான ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பார்க்கிங்க்கு வாட்ச்மேன் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த வாட்ச்மேனை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அவருக்கு ஒரு ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸலண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு வாட்ச்மேனை நம்ம வந்து வச்சுருக்கோம். வாட்ச்மேன் சில ஷெட்டுக்கு இருக்கலாம், சில ஷெட்டுக்கு இருக்க மாட்டாங்க. இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து ஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெரி சிம்பிள். ஹோம் பேஜ் மெனுவில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. இந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த செட்டிங்ஸ் மெனு வரும். இதில் வாட்ச்மேன் ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸிஸ்டிங் வாட்ச்மேன் லிஸ்ட்டில் இங்கே வரும். புதுசாக வேணும்னா இந்த ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணுங்கள். இங்கே அவருடைய பேர், என்ன தேதியில் ஜாயின் பண்ணுறாரு, அவருடைய மொபைல் நம்பர், அவருடைய ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இருந்தால் போடுங்க. குறிப்பாக ஆதார் நம்பர் போடுங்க. அவங்களுடைய அட்ரஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா அவரை டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபைனலாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெரி வெரி சிம்பிள். நம்மளுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ராயர் மெனு இருக்குது. இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இந்த மாதிரி வர்றது வந்து ட்ராயர் மெனுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய பாஸ்வேர்டு என்ன, நியூ பாஸ்வேர்டு என்ன, ரீஎன்டர் நியூ பாஸ்வேர்டு, இந்த 3 என்ட்ரி பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைமில் இருந்து நியூ பாஸ்வேர்டில் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி என்னுடைய ஆப் வெர்ஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸலண்ட். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வராது. அது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். வேறு ஒருத்தருடைய மொபைல் அது வரும், நம்மளுடைய மொபைலில் வராது. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணும்போதும் அதுக்கு வெர்ஷன் நம்பர்னு ஒன்று கொடுப்போம். அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்னுடைய வெர்ஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயர் மெனு இருக்குது. இந்த ட்ராயர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வெர்ஷன். இப்போ 1.02ன்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய வெர்ஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதை விட லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்ததுன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து அக்கௌண்ட்டை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.